இன்னைக்கு நம்ம டெலிகோ நர்சரி எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி அந்த பெல் டவரில் நிறைய பேரை இவங்க வந்து கொன்று தொங்க விட்டுருப்பாங்க. இப்போயாச்சும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கே கட்டுறாங்க. மறுநாள் இதே மாதிரி நம்ம ஆளுங்கள்லாம் இங்கே விசாரிக்க வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு சொன்னால் எப்போதும் போல தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை தான் எடுத்து கட்டுறான். நம்ம டாலி கேட்டுட்டு இருக்கான். சரி, அவங்க சொல்கிறாங்கல்ல இது மாதிரி இவங்களை கொலை பண்ணுறதுலாம் யாருக்கிட்ட போய் சேரணும், அந்த கடவுளுக்கு போய் சேரணும். ஏன்னா இங்கே இருக்க எல்லா வேம்பையரோட அந்த கடவுளுக்கும் கனெக்ஷன் இருக்குது மைண்ட் லெவலில். அப்போ அந்த கடவுள் என்ன யோசிப்பாரு இந்த கொலைகளை பற்றி, அவரை நினச்சி பார்ப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் டாலி கேட்டுட்டு இருக்கான். அப்படி இங்கே கட்டுறாங்க அந்த டீச்சர் கிளாஸ். அவர் எப்போதும் போலயே நின்றுட்டு வானத்தையே பார்த்துட்டு இருக்காரு. பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. பாரா எப்போதும் போலயே மேகத்தை பார்த்துட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இன்னைக்கு வெதர் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்க டாலி கட்டுறாங்க. லார்ட் ஜோனஸ் கூட தான் டாலி உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இது மாதிரிலாம் நடந்துச்சு. எதை பற்றி பேசுகிறான்னா அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறத பற்றி தான் பேசுகிறான். உங்களுக்கு தெரியுமா, கிர்ஹார்டு, ஹென்ரிக்கோ, டினோக்கு கூட என்னோட பையனுக்கு டைப்பர் மாற்றுறது எப்படிலாம் தெரியும், எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாங்கப்பா. இதே மாதிரி என்னோட இருக்கான அந்த பையன் வந்து என் கூட கண்ணாமூச்சி விளாண்டான். ஃபஸ்ட்டு தடவை விளாண்ட தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றத பார்க்கவே சந்தோஷமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்ப லார்ட் ஜோனஸும் பேச வந்ததை விட்டுட்டு இதை பற்றி பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் நின்றுட்டு இருக்க அந்த மோரிஸ் தான் சொல்கிறாரு, எதை பற்றி பேச சொன்னால் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ அந்த கேஸை பற்றி பேசுவீங்களா, இப்போ குழந்தைய பத்துக்கிறத பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல லார்ட் ஜோனஸ் சொல்கிறாரு, என்னப்பா இந்த நர்சரியோட வேலை வந்து கேஸையும் பார்த்துக்கணும் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் தானே, அதனால தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவர் கத்த ஆரம்பிக்கிறாரு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம லேட் பண்ண வரைக்கும் ரொம்ப பிரச்சனை தான் அதிகமாகும். அந்த ட்ரம்ப்புக்கு மட்டும் ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், பெரிய கொலாப்ஸ் ஆயிரும், திருப்பி என்ன நடக்கும்னு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப அப்படியே கட்டுறாங்க. டாலி ரிட்டர்ன் ஆயிடுறான். இங்கே எல்லாரும் கேட்குறாங்க, என்னப்பா வந்தவங்க போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டாங்க. அந்த மோரிஸ் தான் ரொம்ப கவலைப்பட்டாரு, கொலாப்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு. கொலாப்ஸ்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. என்னன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொலாப்ஸ் வந்து நடந்துச்சான். ஏன்னா இந்த கடவுள் இருக்க தெரியுமா, ட்ரூ ஆஃப் வேம்ப், அது அந்த வேம்பையரை உருவாக்குனவர் அந்த ட்ரம்ப். அவரோட மனசுல ஏதோ அவரோட மனநிலையில ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. அதனால இப்போ அவரோட மைண்டு தானே இங்கே இருக்க எல்லா வேம்பையரோடையும் கனெக்டில் இருக்கு. இந்த வேம்பையர்ஸ் எல்லாருமே தன்னை கொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டாங்க, எல்லாருமே சாக ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் அவ்வளோ பேர் செத்து போயிருந்துருக்காங்க. அப்போ மட்டும் 8 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பிரச்சனை திரும்பி வந்துடக்கூடாது, கடவுளோட மனசு வந்து இப்படி தப்பாக எதுவும் யோசிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வால்ட் ஏஜென்சியவே உருவாக்கியிருக்காங்க இந்த கடவுளை பார்த்துக்கிறதுக்காக. அதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஏப்பா அந்த கடவுளை நம்ம குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்ப்பா. இப்போ புரியுதா இந்த அனிமி ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குழந்தையும் பார்த்துக்கணும், அந்த கேஸையும் பார்க்கணும். ஏன்னா இவங்க கடவுளை வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. அவருக்கு எப்போ மனசு மாறுமோ, எப்போ என்ன யோசிப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த அனிமியை உருவாக்கியிருக்காங்க போல. இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு குழந்தை மாதிரி ஒரு கடவுள், அதான் மனசு இவருக்கு எப்போ மாறுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி ஒரு கடவுள் இருக்க வரைக்கும் நம்மளுக்கெல்லாம் ரெஸ்டே இருக்காதுப்பா. இது மாதிரி இவங்க இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல இந்த கொலை, இது மட்டும் அந்த கடவுளுக்கு ரீச் ஆகக்கூடாதுன்னா நம்ம வேண்டிக்கணும். அப்படி ரீச் ஆகிட்டுனா திருப்பி அதே கொலாப்ஸ் நடந்துடும், நம்ம வேம்பையர் சொசைட்டியே ஆடி போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே அடுத்த சீலில் கட்டுறாங்க. அப்படிங்க இந்த வில்லிங்க இடத்த தான் கட்டுறாங்க. அவங்க எடுத்துட்டு இருக்காங்க, எவ்வளோ நேரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். யார் வந்திருக்கான்னு பார்த்தா அந்த மோரிஸு, நம்ம லார்ட் ஜோனஸ் கூட இருக்கிறாருல அவர் தான் வந்திருக்காரு. வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் நான் வர வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இவங்க கேட்குறாங்க, சரி எந்த அளவுக்கு அவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அவங்க இன்னும் எந்த பிளானுமே போடல, நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவங்களுக்கு எத்தனை பேர் செத்தா கூட கவலையே இல்லை போலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அவங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையா நாங்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா இவங்க ட்ரம்ப்பை தானே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ட்ரம்ப்பை பிடிக்கணும்னு தானே பார்க்குறாங்க. அந்த ஐடியா அவங்களுக்கு இருக்குது. ஓ இதை கண்டுபிடிச்சது இந்த டாலியாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி எங்களுக்கு இப்படியே கொண்டுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் போர் அடிக்குது, நீ ஏன் சொல்லிடு அந்த ட்ரம்ப் எங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியுமே அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை என்ன கேட்குறீங்க, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் மொழி சொல்கிறப்ப இங்கே ஒருத்தன் வந்து சொல்கிறான், நான் உனக்கு கட்டளை இடுறேன், முட்டி போடு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏன்னா இவன் வந்து இவரை கடிச்சிருக்கான், அதனால தான் இவர் வந்து இவனோட கண்ட்ரோலில் இருக்கிறாரு. கேட்குறப்ப அவரும் அப்படியே வேற என்ன பண்ண முடியும், அப்படியே முட்டி போட்டு நிற்கிறாரு. அப்படியே இங்கே காட்டுறாங்க நம்ம டாலியா இப்போதான் கஷ்டப்பட்டு அந்த யூவை தூங்க வச்சிருக்கான். தூங்குறது தாண்டா அவன் வேலை, இப்போ செம தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே ரஃபால் வந்துடுறான். ரஃபால் பார்த்தோன்னே இவன் கேட்டுட்டு இருக்கான், என்னப்பா ஏஞ்சிட்டியா, ஸ்நாக்ஸ் வேணுமா, நானி தருவாங்க போய் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி என்ன வேணும் அப்போனா போய் தூங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இல்லை அப்படிங்கிறான். சரி கார்டனில் போய் விளாட்லாமா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறான்.
அப்போனா என்ன பண்ணுறது, போய் வேணா உனக்கு வேணா புக்கு பிடிக்கவா, உனக்கு பிடிச்ச புக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சத்தமாக பேசிடுறானா, திருப்பி அந்த தூங்குன யூவல் வந்து முழிச்சிக்கிறான். பாடுறா அவன் நல்லா முழிச்சிக்கிட்டான், சரி உன் தம்பி கூட விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்டா நீ தானே இவனுக்கு அண்ணன், நீ தானே விளையாடணும், பொறுப்பாயிடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு என்ன பண்ணுறான், அப்படி கையை வீசுவானா, அதில் அந்த குழந்தை மூஞ்சில அடிச்சிரும். அவன் அழுக ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்தோன்னே இவனுக்கு கோவம் வந்துடும். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட அவன் கத்த ஆரம்பிக்கிறான். இல்லை எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கல, எனக்கு இந்த யூ பைய செத்து போயிருக்கணும் தான் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அந்த ரஃபால். என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடிக்கிறதுக்கு கை வாங்கிடுறான். அதை பார்த்துட்டு ரஃபால் வந்து ஓடி போயிடுறான். அப்படியே சோகமாக டாலி பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவங்க வந்துடுறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க என்னடா இங்கே ஒரே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அடுத்த சில்லை கட்டுறாங்க. இங்கே நம்ம டாலி எல்லாட்டையும் கேட்டுட்டு இருக்கான். ஏன் இப்படி ரஃபால் நடந்துக்கிறான், முன்னெல்லாம் இப்படி பண்ண மாட்டானே அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப தான் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி குழந்தையாவே மாறிடுவாங்க. ஏன்னா குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களுக்கு தம்பி தங்கச்சின்னு யாராச்சும் பிறந்துட்டாங்க வை, அவங்க மேலே ஒரு பொறாமை வரும்ல, அது மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, அப்போ யூவால் தான் அவன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி டாலி கேட்க, ஆமாம் அதனால தான் அவன் இப்படி பண்ணுறான், அவனுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் என்னதான் பண்ணுறதுன்னு இவன் கேட்டுட்டு இருக்க. டினோ சொல்லிட்டு இருக்கான், உன்னால என்னப்பா பண்ண முடியும், அப்படியே நீ ஏற்றுக்க தான் முடியும், அவனை திருப்பி திட்டுறதுலையோ கை வாங்குறதுலையோ எதுவும் மாற போகிறது இல்லை டாலி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதை தான் இவனை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆமாம் சின்ன பிள்ளையிலேருந்தே அவன் வந்து நான் சொல்கிறது எல்லாமே கேட்டிருக்கான், எப்போதும் ஒழுங்காக தான் இருந்தான், இப்போ தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அப்படி இங்கே இந்த வில்லிங்க டீமை காட்டுறாங்க. இங்கே எப்படியே அந்த வில்லிங்க டீமை தான் காட்டுறாங்க. இவங்கள பார்த்தா அந்த மோரிஸை தான் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா, டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்கிறான், இப்போ உன் கழுத்தை நெரிச்சு நீனே சாகுற அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, அவர் அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தான் இன்னொருத்தர் வந்து சொல்கிறான், விட்றா இவரால் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் விட்டுட்டு, ஒழுங்கா நீ சொல்லிடு, அந்த ட்ரம்ப்பை பற்றி சொல்லு, அவன் எங்கே இருக்கான்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவர் அப்படியே திரும்பி சொல்றாரு, நீ என்ன வந்து கொலை செஞ்சா கூட பரவாயில்ல, என் குடும்பத்தை கூட நீ வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் அதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்பதான் இவங்களுக்கும் புரியுது, அப்ப இவரை யாரோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, இதை பத்தி சொல்லவே கூடாதுங்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரோல் போட்டிருக்காங்க இவர் மேல, யாரோ கடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப யாருப்பா அப்படின்னா வேற யாரு, அந்த லார்ட் ஜோனஸ் தான் போட்டிருப்பாரு, அவர் தான் வால்ட் ஏஜென்சியோட டைரக்டர், அவர் தான் இப்படி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப கடைசி வரைக்கும் மட்டும் உண்மையை வர வைக்க முடியாது, நம்ம வச்சிருக்க பிளான் படி தான் நம்ம செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உன்னால எங்களுக்கு நிறைய வேலை இருக்குடா அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே இங்க நம்ம டாலியை கட்டுறாங்க. அவன் வந்து நானி கூட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க வந்து சொல்கிறாங்க, கேள்விப்பட்டேன் ரஃபால் வந்து இப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு. ஆமாம் இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில, உங்களுக்கும் குழந்த இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஆமாம் எனக்கு 5 பசங்க அப்படிங்கிறாங்க. 5 பசங்களா, 2 பசங்களை வச்சுக்கிட்டே என்னால் சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, 10 இருந்தா என்ன 1 இருந்தா என்ன, குழந்தை வளர்க்குறது கஷ்டம்தான், இந்த குழந்தை வளர்க்குறதுல பர்ஃபெக்டான பேரண்ட்ஸ்னு ஒன்றுமே கிடையாது, நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்படியே இங்கே அடுத்த சீனில் பார்த்தா த மோரிஸ் இருக்காருல்ல, இவர் வந்து யாருக்குமே தெரியாம எங்கேயோ வந்து ஒரு லாக்கரை ஓப்பன் பண்றாரு. அப்படி இங்கே கட்டுறாங்க. ஹென்ரிக்கோட பொண்ணுங்க 2 பேர், அவங்க 2 பேரோட சேர்ந்து இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க குழந்தைங்க, இது மாதிரி எங்க கேக்கு சாப்பிட்டது உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான், எங்களுக்கு தெரியும் டீனோ தான் சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் சொல்றாரு, எது நான் சாப்பிட்டேனா, உங்களுக்கு எது ப்ரூஃப் இருக்கா, எப்படி என் மேல வந்து குற்றச்சாட்டு வைப்பீங்க, ஏதாச்சும் எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களா, பாத்தீங்களா அப்படி எப்படின்னு ஒரு பெரியவர் மாதிரியே பேச, இந்த பசங்க ஐயா என்ன இப்படி விளையாடுறாரு, எப்பா இவர் கூட விளையாட எங்களுக்கு பிடிக்கலப்பா, இவர் என்ன இப்பெல்லாம் விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஹென்ரிக்கு சொல்றான், டே டீனோ உன் பையன் கூட விளையாடுற மாதிரி விளையாடண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, எது பையன் கூட விளையாடுறதா, இப்பெல்லாம் நான் விளையாண்டதே கிடையாது, என் பையனே இப்படி விளையாண்டது கிடையாது, அவன் எப்போதும் பொறுப்பா படிச்சுட்டு தான் இருப்பான் தெரியுமா, பொறுப்புள்ள பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு இந்த பசங்க பாக்குறாங்க குழந்தைங்க, இது அவன் விளையாண்டதே இல்லையா, பாவம் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் சொல்றான், உங்களை மாதிரிலாம் கிடையாது என் பையன், உங்களை விட மேலான பையன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பசங்க பாக்குறாங்க பொண்ணுங்க 2 பேரும், பாவம் அந்த பையன், நம்ம போய் அவன் கூட விளையாடலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. அப்படியே இங்க டாலியையும் கிருஹார்டையும் கட்டுறாங்க. வந்து கிருஹார்ட் சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி இப்போ வந்து நிறைய போலீஸ் இறக்கியிருக்காங்க, அதனால சிட்டி கொஞ்சம் சேஃபா இருக்கு, 2 வாரமா எந்த பிரச்சனையுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, நீ தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அங்க அந்த இவர் வந்துடுறாரு தாத்தா, அவர் வந்துட்டு உங்களை பார்க்க வந்திருக்காங்க லார்ட் ஜோனஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரை கூட்டு பேசிட்டு இருக்காங்க. லார்ட் ஜோனஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி வால்ட் ஏஜென்சியை பற்றின டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே திருடு போயிடுச்சு, இப்போ இந்த வில்லங்க கைக்கு நம்ம எல்லாரை பற்றியுமே தெரிஞ்சிருக்கோம், அந்த வால்ட் ஏஜென்சியில் யார் இருக்கா, என்னென்ன இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, யார் இதை பண்ணா அப்படின்னு கேட்குறப்ப, பண்ணது வந்து மோரிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி அவரை பிடிச்சி நாங்கள் விசாரிச்சுட்டு இருந்தோம், அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி லார்ட் ஜோனஸ் மக்களை காப்பாற்றுங்க,
அவங்க வந்து அந்த ட்ரூ ஆஃப் வேம்ப் அப்படின்னு சொல்ல வரப்பயே பேனாவை எடுத்து கழுத்துல குத்தி செத்து போயிட்டாராம். அதனால அவரை நாங்கள் அடாப்சிக்கு அமைச்சிருந்தோம் அவர் பாடியை. அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவரோட ஷோல்டரில் கடிச்சு தடம் இருக்கு, பார்த்தா யாரோ அவரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் வந்து லார்ட் ஜோனா சொல்றாரு. அதனால டாலி நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்த அவங்க எப்போ வேணா வந்து அட்டாக் பண்ணலாம், அதனால இந்த இடத்த நம்ம மூடியாகணும், இனிமே நீங்க வந்து இதை ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இங்க பசங்களை காட்டுறாங்க. அந்த 2 குட்டி பொண்ணுங்க தியேடோரை வந்து விளையாட கூப்பிட போறோம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களா, அதான் காட்டுறாங்க. வா தியேடோர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட அவன் சொல்றான், இல்லை நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு தானே இருக்கா, வா இப்போ விளையாடலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னா, இல்லை முடியாது, உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு தான் நான் விளையாட மாட்டேன், நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறான். இன்னும் இந்த பசங்களுக்கும் வந்துடுது, ரொம்ப தான் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு சிறந்த பையனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துடும். அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.